Welcome back to my channel. First of all, thank you for this opportunity. Today class is auxiliary verb. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம auxiliary verb தான் பார்க்க போறோம். If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon. Okay, you will be notified the next videos. Okay, இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து auxiliary verb பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம auxiliary verb பார்த்திருக்கோம். ஆனா இது வந்து நம்ம can வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல இருக்குது. ஓகேங்களா, கேன்னா என்னது? கேன்னா முடியும். ஓகே, கேன்னா முடியும். ஓகே, கேனாட்னா முடியாது. கேனாட்னா முடியாது. இப்போ நம்ம கேனை வச்சு ஃபுல்லா பார்த்துடலாம். சரிங்களா, கேன்னா முடியும். இப்போ ஐ கேன். ஓகே, ஐ கேன்னா என்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, அதே மாதிரி இதை நீங்கள் கொஷினாக கேட்குறது. இப்போ நீங்கள் வேறு யார்கிட்டாவது கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பீங்க? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அவ்வளோதான். சரியா, என்ன வெர்ப் வந்து முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். அவ்வளோதான். சரிங்களா, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறது. சரிங்களா, இப்போது கேனை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேன் யூ ஹெல்ப் டு மை ஸ்டடி? என்னோட ஸ்டடிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கேன் யூ ஹெல்ப் மை ஸ்டடி? ஓகே, என்னோட படிப்புக்கு நீங்கள் உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறது. சரிங்களா, கேன் யூ ஹெல்ப் என்னது மை ஸ்டடி, என்னோட ஸ்டடிக்கு என்னோட படிப்புக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது. சரிங்களா, இதை வந்து நம்ம ஆப்போசிட்டில் கேட்குறது. நெகட்டிவாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா எனது கேன் நாட். ஓகே, கேன் நாட் போடலாம், இல்லை காண்ட் போட்டுக்கலாம். ஓகே, காண்ட் யூ ஹெல்ப் மை ஸ்டடி? அப்போ என்னது கேன் யூ ஹெல்ப் மை ஸ்டடி அப்படின்னா உங்களால் என்னுடைய ஸ்டடிக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறது. அதுவே காண்ட் யூ ஹெல்ப் மை ஸ்டடி அப்படின்னு சொன்னால் என்னது, என்னுடைய படிப்புக்கு உங்களால் உதவ முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறது. சரிங்களா, கொஷின் ஒன்று தான், ஆனால் என்னது அந்த இது மட்டும் வேர்ட்ஸ் மட்டும் மாற்றினதுனால சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து மாறி இருக்கு. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ வந்து கேன் யூ ஹெல்ப் மை ஸ்டடி. இதை மாதிரி நம்ம வேறு ஏதாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ கேனை வச்சு வேறு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ கேன் ஐ என்னது do some work? Okay, can I do some work? என்னால் சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஏன்னா நம்ம கேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு இல்லையா, என்னால் சில வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. சரிங்களா, இப்போது இதுவே நம்ம ஆன்சர் பண்ணும்போது எஸ் ஐ கேன், இல்லாட்டி கேன் யூ டூ. ஓகே, கேன் யூ டூ சம் ஒர்க்? உன்னால் சில வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இதை ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எஸ் ஐ கேன் டூ சம் ஒர்க். அவ்வளோதான். சரி, டூ சம் ஒர்க். சரியா, இது ஈஸி தான். ஓகே, எஸ் ஐ கேன் டூ சம் ஒர்க். ஓகேங்களா, இப்போது வேறு இதே மாதிரி நம்ம என்னது காண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இது ஓகே, இதே வந்து நம்ம அப்படியே மாற்றலாம். ஓகே, cannot you do some work? உன்னால் சில வேலைகளை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, சொல்கிற வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஓகேவா, இப்போ cannot you என்னது do some work, உன்னால் சில வேலைகளை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறது. உடனே அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க, நோனா நோன்னு சொல்லுவாங்க. இப்போ நோன்னு போட்டு எழுதலாம். நோ ஐ காண்ட் do some work, என்னால் சில வேலைகளை செய்ய முடியாது. ஓகே, ஐ காண்ட் டூ சம் ஒர்க், என்னால் சில வேலைகளை செய்ய முடியாது. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ கேனாட் வச்சு பார்த்துட்டோம். கேனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? கேன் யூ ஹெல்ப் மை ஸ்டடி? என்னுடைய ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஓகேவா, ஓகே, எஸ்னா ஆமாம் எஸ் என்னால் செய்ய முடியும். எஸ்
ஐ கேன் ஹெல்ப் யுவர் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம நாட் வச்சு சொல்கிறோம். ஓகே, என்னது கேன் நாட் யூ சூஸ் சம் ஒர்க், உன்னால் சில வேலைகளை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் நோ ஐ காண்ட் என்னது சூஸ் சம் ஒர்க், என்னால் சில வேலைகளை செய்ய முடியாது, அவ்வளோதான். இப்போது கேன்னா முடியும், கேன் நாட்னா முடியாது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ப்ரெசண்ட்டாக பேசுகிறது. ப்ரெசண்ட்னா இப்போ நம்ம நேராக இருந்து பேசுகிறது. ஓகேங்களா? இப்போ வந்து இது நிகழ்காலத்தில் பேசுகிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணோம். ஒருவேளை இது பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேன் யூஸ் பண்ணியாச்சு. அப்போ இதுவே பாஸ்ட் டென்ஸில் நடந்த விஷயத்த சொல்லும் போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா குட். ஓகே, குட். பாஸ்ட் டென்ஸில் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம குட் போட்டு எழுதுவோம். சரியா? கேன், குட், ஷால், ஷுட் அந்த மாதிரி பார்த்துக்க முடியாது, அதுதான். ஓகேவா? இப்போ குட்னா இதுவே பாஸ்ட் டென்ஸ், பாஸ்டில் நடக்கிற விஷயம். ஓகேவா? முதல் கேன்னா என்னன்னா எபிலிட்டி. ஓகே, அங்கே பாசிபிலிட்டி இருக்கும், இல்லை எபிலிட்டி இருக்கும். அங்கே வந்து ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்களால செய்ய முடியிற விஷயங்களுக்கு நம்ம கேன் போட்டு செய்வோம். இப்போ வந்து நார்மலாக ஒரு பென்சில் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குலாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கேட்கும்போது புக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இது வந்து அவங்களால செய்ய முடிகிற விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு நம்ம கேன் போட்டு செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது கேன்னாலே மேக்ஸிமம் அது என்ன அப்படின்னா எபிலிட்டி, அங்கே வந்து என்னது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? அடுத்து இப்போ குட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா கேனோட பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம சில சென்டென்ஸ் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? குட்டை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? குட் யூ கம்ப்ளீட், குட் யூ கம்ப்ளீட் ஓகே மை டாஸ்க். குட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க், அதாவது என்னோட டாஸ்க்கை முடிச்சிட்டியானா அது பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து ஸ்கூலில் கிளாஸ் மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் கேட்பாங்க இல்லையா, குட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், உங்களுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் இல்லை, அங்கே டிட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம குட்டை வச்சு நம்ம பார்க்குறதுனால அதை வச்சு சொல்கிறோம். குட் யூ கம்ப்ளீட் யுவர் என்னது டாஸ்க். சரி, குட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க். ஓகேங்களா? வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? குட் யூ ரைட் எ ஸ்டோரி. ஓகே, குட் யா குட் யா சரி, குட் யூ ரைட் எ ஸ்டோரி. ஓகேங்களா? குட் யூ ரைட் அ ஸ்டோரி. ஸ்டோரி என்னது, ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. ஓகேவா? இப்போ குட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க், என்னோட டாஸ்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. நெக்ஸ்ட் என்னது, குட் யூ ரைட் எ ஸ்டோரி, நீங்கள் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. இப்போ இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? குட்டோட இது வந்து பாசிட்டிவ், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறது தான் பாசிட்டிவ். இப்போ இதோட நெகட்டிவ் ஃபார்ம் குட் நாட். சொல்றது அப்படின்னா இதுவும் பாஸ்ட் தான், ஆனா இது என்ன எப்படி குட் நாட் இருக்கதே அப்படியே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம். இப்போ குட்டை வச்சு நம்ம குட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க் அப்படின்னு சொன்னோம். இதையே நம்ம எப்படி நெகட்டிவ்ல எழுதுறோம் அப்படின்னா குட் நாட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க். ஓகே, நீ என்னோட டாஸ்க்கை முடிக்கலையா, அதுன்னு என் டாஸ்க்கை முடிச்சிட்டியான்னு கேட்குறது. ஓகேவா? குட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க் அப்படின்னா என்னது, நீ என்னுடைய டாஸ்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறது. அதுவே குட் நாட் யூ கம்ப்ளீட் மை டாஸ்க் அப்படின்னு கேட்டால் என்னது, நீ என்னுடைய டாஸ்க்கை முடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறது. சரிங்களா? இப்போது இதுக்கு என்னது, குட் யூ ரைட் எ ஸ்டோரி, நீ ஒரு ஸ்டோரி எழுதிட்டியா அப்படின்னு கேட்குறது. நீ ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இதையே நெகட்டிவ் ஃபார்மாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு கேன் எப்படி யூஸ் பண்ணுறது, குட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கேன்னா முடியும், என்னது கேன் நாட்னா முடியாது, குட்டுனா ஏற்கனவே நடந்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறது, குட்டு நாட்னா முடிக்கலையா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இன்னைக்கு நம்ம சிம்பிளாக
நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸை பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.